ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு வீடு. இன்னைக்கு எல்லா மிடில் கிளாஸுக்குமே நினைக்கிற ஒரே விஷயம், எப்படியாச்சும் நம்ம ஒரு வீடு சொந்தமாக வாங்கிட மாட்டோமா? ஏன்னா அந்த ஒரு மிடில் கிளாஸுக்கு ஒரு வீடு தான் ஒரு மரியாதை, ஒரு கௌரவம். ஸோ இதனால ஏகப்பட்ட மிடில் கிளாஸஸ் எப்படியாச்சும் நம்ம கடனை வாங்கியாவது நமக்கு ஒரு சொந்த வீடு ஒன்று வாங்கணும், அதுவும் சென்னையில் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லா மிடில் கிளாஸும் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு மிடில் கிளாஸ் ஒரு சென்னையில் ஒரு வீடு வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்திலிருந்து 1 கோடி ரூபாய் தேவைப்படுது. பட் இந்த மிடில் கிளாஸ் ஃபைனலாக ஒரு வீடு வாங்கணும்னு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருக்கிற நகையை விற்று பணமாக்கி சில கடன்களை வாங்கி அவங்க கிட்ட இருந்து ஆல்ரெடி ஒரு சேவிங்ஸ் பணத்தெல்லாம் வச்சு ஒரு வீடு வாங்கினாலும் இன்னைக்கு சில பேர் இந்த ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்னால ஏமாந்து போறாங்க சென்னையில் இருக்கிற ரியல் எஸ்டேட்டோட மாஃபியா மூலியமா. என்னடா சொல்ற, மாஃபியாவானா? ஆமாங்க. கிட்டத்தட்ட சென்னையில் சில டெவலப்பர்ஸ் இந்த மாதிரி சில ஸ்கேம்ஸை பண்ணிக்கிட்டுமே இருக்காங்க. உதாரணத்துக்கு ஃபேக் டாக்குமெண்ட்ஸ், ஒரு இடத்த ஒரிஜினல் பட்டாவா வச்சு அந்த ஒரிஜினல் பட்டா மூலியமா 4 ஃபேக்கான பட்டாவா உருவாக்கி 4 பேருக்கு பல லட்சங்களுக்காக வித்துருக்காங்க ஒரு இடத்த. அதுக்கப்புறமா கோர்ட்லேருந்து சம்மன் வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஒரு வீடு வேற ஒரு பேர்ல இருக்கு அப்படின்றதே அவங்களுக்கு தெரிய வருது. இதுவும் ஒரு வகையான ஸ்கேம். ரெண்டாவது விதம் என்ன அப்படின்றப்போ, சில டெவலப்பர்ஸ் கவர்மெண்ட் இடம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுமே சில அவங்கள நம்பி வர கிளைண்ட்ஸ் கஸ்டமருக்கு இது பிரைவேட் இடம் தான் அப்படின்னு சொல்லி வித்து பல லட்சங்களை சுருட்டி இருக்காங்க. இதுவுமே ரெண்டாவது வகை ஸ்கேம். அப்போ சென்னையில் ரியல் எஸ்டேட் அப்படின்ற ஒரு மாஃபியா சில டெவலப்பர்ஸ்னால சில அபிஷியல்ஸை கையில வச்சுக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆகும்போது சென்னையில் எப்படி தான் வீடு வாங்குறது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ற டிப்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீடு வாங்குறாங்களோ இல்லைன்னா நிலத்தை வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் பிகினர்ஸ்க்கு ஏன் இந்த ஒரு ரியல் எஸ்டேட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்குது, அதே போல் சென்னையில் நடக்கிற ரியல் எஸ்டேட் ஸ்கேம் எக்ஸாக்டாக என்ன தான் நடக்குது அப்படின்றது கம்ப்ளீட்டான டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ஒரு சேனலில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் தெரியாத பல விஷயங்களை உங்களுக்கு தேவைப்படுற பல இன்ஃபர்மேஷன்ஸை இந்த ஒரு சேனல் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது முதல்ல சென்னையோட வரலாறு என்ன அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு சென்னையோட ரியல் எஸ்டேட்டோட பிசினஸ் ஒர்த் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 50,000 கோடிகள். எவ்வளோ? 50,000 crores. அந்த அளவுக்கு இன்னைக்கு சென்னையோட ரியல் எஸ்டேட்டோட பிஸ்னஸ் அப்படின்றது இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அண்ணா நகரில் 1970களில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 5 ரூபாய்க்கு விற்கப்பட்டுச்சு. ஆனால் இன்னைக்கு 40-45 வருஷத்துக்கு அப்புறமா இன்னைக்கு அண்ணா நகரில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட 20,000 25,000 வரைக்கும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் போகுது. இந்த அளவுக்கு ஒரு பீக்கில் போயிருக்குன்றது பாருங்க. ஸோ ரெண்டாவது, இந்த ஐடி ஹப்னு சென்னையில் சொல்லப்படுற இந்த வேளச்சேரி, மேடவாக்கம், அப்புறம் சோழிங்கநல்லூர், இந்த OMR ரோடு சைட்லலாம் இருக்கு இல்லையா, அந்த டைமில் அந்த லேண்ட் ஓனர்ஸ் ஏக்கர் கணக்கில் வெறும் 2,000க்கும் 5,000க்கும் அன்னைக்கு விற்கிறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. பட் இன்னைக்கு ஒரு வீடு, ஒரு ஃப்ளாட் அங்கே வாங்கணும்னா கிட்டத்தட்ட எல்லாமே 1 கோடியை தாண்டுது. இன்னைக்கும் பல மிடில் கிளாஸுக்கு OMR ரோட்லையும் இந்த ஐடி ஹப் ரோட்லையுமே ஒரு வீடு வாங்கணும் அப்படின்றப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்குது. அப்போ பார்த்துக்குங்க, வெறும் 2,000 1000க்கு ஏக்கர் கணக்கில் விற்கப்படுற அந்த ஒரு இடமே இன்னைக்கு கோடியை தாண்டி போயிருக்குன்னா அப்போ இந்த ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இந்த அளவுக்கு பூம் ஆகி இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, இந்த அளவுக்கு சென்னையில் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் 50,000 கோடி ஒருத்து தான் கைக்குள்ளே வச்சிருக்கு அப்படின்றப்போ அப்போ இதுக்குள்ள கண்டிப்பாக ஸ்கேம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இவ்வளோ பணம் இருக்கிற இடத்துல ஏதாச்சும் ஒரு தப்பு இருக்கும். பட் அப்படி ஒரு தப்பு தான் சில டெவலப்பர்ஸ் ஒரு லேண்ட் மாஃபியா மூலியமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சில லேண்ட் மாஃபியா மூலியமா பல மக்கள் வீடு வாங்கி ஏமாந்து இருக்காங்க. அவங்க வீடையுமே இழந்திருக்காங்க, அவங்களோட பணத்தையுமே இழந்து இன்னைக்கு கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி லேண்ட் ஃப்ராட் கேஸ் கிட்டத்தட்ட 100 கணக்கில் இன்னைக்கு வரைக்கும் கூட பெண்டிங்ல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இதனால ஏகப்பட்ட மக்கள் கேஸை வச்சுக்கிட்டு எங்களால் சுத்த முடியல அப்படின்னு சொல்லி அவங்க கைவிட்டு திரும்பியும் அவங்களோட பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போயிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 6,000 ஏக்கர்ஸை கவர்மெண்ட் இடமா அவங்க ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 6,000 ஏக்கர்ஸை இல்லீகலா சில டெவலப்பர்ஸ் ஆக்கிபை பண்ணியிருக்காங்க சென்னையில். அந்த ஒரு 6,000 ஏக்கர்ஸை கிட்டத்தட்ட 234 செல் டேட்ஸை வச்சு கிட்டத்தட்ட 38 ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இந்த ஒரு இடங்கள்ல ரிஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்காங்க. எப்படி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு இந்த 6,000 ஏக்கர் கவர்மெண்டோட இடம் அப்படின்னு சொல்லியுமே சில டெவலப்பர்ஸ் இதை இல்லீகலா ஃபேக் டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி பல மக்களுக்கு வித்துருக்காங்க, ரிஜிஸ்டருமே பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸும் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு கிட்டத்தட்ட 60 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. பட் அதில் 9 பேரை வெறும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ மீதி இருக்கிற அஃபிஷியல்ஸ்
கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 2020லேருந்து 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 500க்கும் மேலான இந்த லேண்ட் ஃப்ராட் கேசஸ் நடத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கூட பெண்டிங்கில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட பாருங்கள் 500க்கும் மேலான லேண்ட் ஃப்ராட் கேசஸ் சென்னையில் இருக்குன்றது தெரிஞ்சுக்குங்க. இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இந்த 500க்கும் மேற்பட்ட கேசஸ் யார் போட்டிருக்காங்க அப்படின்றது நினைக்கிறீங்க? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு வீட்டோட நாலேஜும் இல்லாத இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் மக்கள். அவங்க வந்துட்டு இந்த ஒரு கேஸை போட்டு ஏமாந்தாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது நீங்கள் சிஎம்டிஏ டிடிசிபி அப்ரூவ்ட் இல்லாமல் சென்னையில் வீடே வாங்க முடியாது. பட் இவங்க கிட்ட வித்த இடம் எல்லாமே வந்துட்டு சிலது சிஎம்டிஏ அப்ரூவ்ட் இருந்தாலும் டிடிசிபி அப்ரூவ்ட் இல்லை, டிடிசிபி அப்ரூவ்ட் இருந்தாலும் சிஎம்டிஏ அப்ரூவ்ட் இல்லை. ஆனால் இந்த சில டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ரெண்டுமே இருக்கணுன்றது அவசியம் இல்லை, ஒன்று ஏதாச்சும் இருந்தால் போதும் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தைகள் காமிச்சு இந்த ஒரு இடத்தை எல்லாத்தையுமே சில டெவலப்பர்ஸ் அந்த ஆட்களுக்கு வித்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களும் வீடு வாங்கியிருக்காங்க. வீடு வாங்கினதுக்கு அப்புறமா ப்ராப்பராக அவங்களுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸும் இல்லை, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸுமே கவர்மெண்ட். ஸோ ஆத்தரைஸ் செய்யப்பட்ட இடம் இருந்தால் மட்டும்தான் இந்த எலக்ட்ரிசிட்டி, ட்ரைனேஜ், வாட்டர் சப்ளை இது எல்லாத்துக்குமே அந்த இடத்துக்கு கிடைக்கும் அப்படின்றது இந்தியா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ரூல்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு தேவைப்படுது அப்படின்றப்போ என்னெல்லாம் தேவைன்னா சிஎம்டிஏ, அதுக்கப்புறமா டிடிசிபி அப்ரூவ், இது ரெண்டுமே வந்துட்டு இருந்தால் மட்டும் நீங்கள் வீடு வாங்கலாம். இதுதான் வந்துட்டு கவர்மெண்ட் ஆத்தரைஸ் செய்யப்பட்ட ஒரு இடம் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதை இன்னும் நீங்கள் டீப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ இன்னும் சில கேசஸை பற்றி நான் சொல்கிறேன். 2018 வந்துட்டு சைதாப்பேட்டில் பொறுத்த வரைக்கும் 85 லட்ச ரூபா கொடுத்து ஒருத்தர் ஒரு வீடு வாங்கியிருக்காரு, ஒரு ஃபேமிலி. அந்த வீடை வாங்கிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்களை அந்த டெவலப்பர் வந்துட்டு நல்லா சிரிச்சு பேசி நம்ப வைக்கிற மாதிரி சில விஷயங்களுமே சொல்லியிருக்காரு. அதை நம்பி அந்த ஃபேமிலியுமே 85 லட்ச ரூபா கொடுத்து அந்த வீட்டை வாங்கியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷனுமே முடிஞ்சிச்சு. ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா 3 மாசத்துக்கு அப்புறம் கோர்ட் கிட்ட இருந்து ஒரு சம்மன் வருது. என்ன அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு இடம் ஆல்ரெடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தருக்கு பேர்ல இருக்கிற ஒரு இடம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது. இன்னும் இந்த ஃபேமிலி டீப்பா வெரிஃபை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேர்ல இருக்கு, அவர் வந்து இந்தியாவில் இல்லை, அவர் யூஎஸ்ல இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 85 லட்சத்தை அந்த ஃபேமிலி இழந்திருக்காங்க, ஏமாந்துருக்காங்க. அவங்க வாங்கின வீட்டை விட்டு அவங்க வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலையுமே ஆயிடுச்சு. ஸோ இது 2018 நடந்த ஒரு ஃபேமிலிக்கு நடந்த ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது கேஸ் பத்தி சொல்றேன். 2021 போரூர்ல 10 ஏக்கர் ஒரு இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு டெவலப்பர் 4 பேரை ஏமாத்திருக்காரு. என்ன நடந்திருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது அந்த ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பர் இந்த 10 ஏக்கரோட ஒரிஜினல் பட்டா தன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த பட்டா மூலியமா வந்து கிட்டத்தட்ட 4 ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸ், ஃபேக்கான பட்டாஸ், அந்த நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணியிருக்காரு. அந்த ஒரு 4 ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸை 4 பேருக்கு கொடுத்து வித்திருக்காரு. அந்த 4 பேருமே ஏமாந்தவங்க எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 25 கோடி அந்த 4 பேர்கிட்ட இருந்து இந்த டெவலப்பர் ஏமாத்தி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபைனலா தெரிஞ்சிச்சு இந்த ஒரு இடம் கிட்டத்தட்ட 4 பேருக்கு விற்கப்பட்டிருக்கு ஒரே இடம் அப்படின்னு சொல்லி. இதை பத்தியான ஒரு கேஸுமே இன்னும் வரைக்கும் கூட போய்கிட்டு இருக்கு. இது போரூர்ல நடந்த சோகம். ஒரு 4 ஃபேமிலி ஒரு இடத்தை நம்பி வாங்கியிருக்காங்க. அந்த 4 ஃபேமிலியுமே இப்போ ஏமாந்து நிற்கிறாங்க. மூணாவது கேஸ் ஈகாடு தாங்கல. கிட்டத்தட்ட ஒரு பிசினஸ் மேன் 2 ஏக்கர் நிலம் ஒன்று வாங்கியிருக்காரு ஒரு டெவலப்பர் கிட்ட இருந்து. இந்த ஒரு 2 ஏக்கர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு வந்துட்டு ஒரு சம்மன் ஒன்று வருது. என்ன அப்படின்றப்போ இந்த ஒரு இடம் கவர்மெண்டோட இடம், இந்த ஒரு இடத்துல நீங்க வீடு கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஒரு இடம் அன்ஆத்தரைஸ்டான ஒரு இடம் அப்படின்றது தெரியுது, கவர்மெண்டோட இடம் அப்படின்றது தெரிஞ்சது. இப்போ அந்த பிசினஸ் மேனுக்கு ஈகாடு தாங்கல 2 ஏக்கர் அப்படின்ற ஒரு பணம் மோசடி செய்யப்பட்டது. ஸோ இப்போ அவருக்கு வீட்டுக்கு வீடும் போயிடுச்சு, பணத்துக்கு பணமும் போயிடுச்சு அந்த பிசினஸ் மேனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த லேண்ட் மாஃபியானால சில டெவலப்பர்ஸ், சில அஃபிஷியல்ஸை கையில் வச்சுட்டு இந்த மாதிரி விஷயங்கள் சென்னையில் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஒரு ஃப்ராடை தாண்டி எப்படி நம்ம வீடை வாங்கலாம் அப்படின்ற விஷயத்தை வைக்கும்போது நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் அவுட் பண்ணிக்கிங்க. என்னன்னா, முதல்ல நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்றப்ப பட்சத்தில் முதல்ல நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்றப்போ அப்ரூவல். கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆதரைஸ் செய்யப்பட்ட 2 அப்ரூவல் வீடு வாங்குறது. ஒன்று டிடிசிபி, இன்னொன்று சிஎம்டிஏ. ஸோ இந்த ஒரு 2 அப்ரூவல் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றப்போ நீங்கள் டேரெக்டாக சிஎம்டிஏ வெப்சைட்டில் போயிட்டு இந்த ஒரு இடத்துக்கான ஒரு விஷயத்தை போட்டிங்கனாலே இது கவர்மெண்ட் ஆதரைசேஷன் செய்யப்பட்ட இடமா இல்லை அன்ஆத்தரைஸ் செய்யப்பட்ட இடமா அப்படின்றது நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ முதல்ல இந்த ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நீங்கள் வாங்குற இடத்துல வந்துட்டு ஆன்லைனில் ஈஸியை செக் பண்ணி பாருங்க. ஸோ ஈஸியில் வந்துட்டு ப்ரீவியஸான ஹிஸ்ட்ரி ஏதாச்சும் வந்துட்டு கோல்மாலாக இருக்கா, இல்லைனா ஏதாச்சும் ஒரு முரண்பாடாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் முதல்ல அதை பற்றி விசாரிங்க. இல்லை ஈஸி எல்லாமே ரெக்கார்டு எல்லாம் கிளியராக இருக்குன்னா அப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ முதல்ல 2 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ண வேண்டியதாக. ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்றப்போ நீங்கள் வாங்கப்படுற இந்த ஒரு லேண்டை பற்றியான இந்த ஒரு டாக்குமெண்ட்டை பக்காவாக வெரிஃபை பண்ணுங்கள். அது கூடவே அந்த லேண்டு ஓனரோட ஹிஸ்ட்ரியுமே செக் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் வாங்குற அந்த லேண்ட் வந்துட்டு ஏகப்பட்ட கைகளுக்கு மாறி இருக்குது, நிறைய பேர் விற்றுருக்காங்க, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வீட்டை வாங்காதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது.
நாலாவது விஷயம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது சிஎம்டிஏ டிடிசிபி அப்ரூவ்டு இருந்தால் மட்டும் வாங்குங்க. அப்படி இன்கேஸ் அதில் சிஎம்டிஏ அப்ரூவ்டு இருக்குது ஆனால் டிடிசிபி அப்ரூவ்டு இல்லை டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது ஆனால் சிஎம்டிஏ அப்ரூவ்டு இல்லை அப்படின்றப்ப பட்சத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் அதை பற்றி ரொம்ப கவனித்து யோசிச்சு வாங்குங்க. இல்லைனா வாங்காமல் இருக்கிறது மேல் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா சிஎம்டிஏ அண்ட் டிடிசிபி அப்ரூவ்டு ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, இந்த ஒரு 2 அப்ரூவ்டு இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்த வாங்கி வீடு கட்டும்போது அந்த வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி, ட்ரைனேஜ், வாட்டர் சப்ளை எல்லாமே இந்த சிஎம்டிஏ டிடிசிபி அப்ரூவ்டு அடிப்படையில் தான் கவர்மெண்ட் லீகலாக கொடுக்கும். அப்படி இல்லைனா இது வாங்குறது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. அஞ்சாவது, எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இது கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம். ஒரு லேண்டை நீங்கள் கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் லீகலாக வெரிஃபை பண்ணுறதுக்கும் கம்ப்ளீட்டாக எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு லாயரை ஹையர் பண்ணிக்கோங்க. லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொடுத்து நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 10,000 20,000 ஃபீஸ் கட்டி ஒரு லாயரை ஹையர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த லாயருக்கு தான் ஏகப்பட்ட விஷயங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்வார். அதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஒரு வீடு வாங்குறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடத்தை வாங்குறதுக்கும் நிறைய பேர் லாயரை ஹையர் பண்ணுறதே இல்லை. அந்த டெவலப்பர் சொல்கிற அந்த பேச்சுகளையே மயங்கி ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிடுறாங்க. அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே நீங்கள் 10,000 20,000 செலவு பண்ணி லாயரை ஹையர் பண்ணி லீகலாக எல்லா டாக்குமெண்ட்டும் செக் பண்ணி அதுக்கப்புறமா வாங்கலாமா இல்லையான்றது ஒரு முடிவெடுங்க. ஏன்னா லாயர் ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வீடு வாங்குறதுக்கு. ஸோ இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக வந்துட்டு நோட் பண்ணி வெரிஃபை பண்ணி உங்களோட கனவு இல்லத்தை வாங்குங்க. ஏன்னாக்கா நீங்கள் அந்த வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பீங்க, ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணி வாங்கியிருப்பீங்க. ஆனால் அதை வாங்குற வீடு நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா நிம்மதியாக அதில் நீங்கள் வாழணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு 5 விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நாளைக்கு உங்கள் பசங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துட்டு ஃபேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் சென்னையில் வீடு வாங்குறாங்க இல்லைனா லேண்டு வாங்குறதுக்கான ஐடியா இருக்குன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். Until then, bye bye. AB.